அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. புத்தம்புது காலை, விடுமுறை நாள், இதமாக இருக்கின்ற உள்ளங்கள், கவியரங்கின் 7வது ஒன்று கூடல் தலைவர் அவர்களின் வேண்டுதலுக்கு இணங்க தமிழ் வளர்க்க வேண்டும், கலை இலக்கியம் மொழிர வேண்டும், தமிழை நாங்கள் உயர்த்தி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அன்று நான் பாதையிலே சென்று கொண்டிருக்கும் போதும் ஒரு கலை இலக்கிய நயத்தை செவியுற்றேன். நான் சென்று கொண்டிருந்த மிதிவண்டியிலே முன்னால் ஒரு வயோதிபர் ஒரு பெட்டியை கட்டிக்கொண்டு எனக்கு முன்னால் சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த பெட்டியில் இருந்து ஒரு ஒலிப்பதிவு சத்தமாக கேட்டது. அங்கும் ஒரு இலக்கிய நயம், அதாவது கலையின் விழுமியம் அங்கே தென்பட்டதை நான் செவியுற்றேன். உங்கள் வீட்டு துருகலைகள் தீட்டி கொடுக்கப்படும், உங்கள் சமையலறை கத்திகள் கூர்மையாக்கப்படும், உங்கள் பாக்குவட்டிகள் நறுக்கவில்லையா சரி செய்து கொடுக்கப்படும் என்று அந்த ஒளிப்பதிவொன்றை வைத்து அவர் அந்த ஒவ்வொரு வீட்டிலையும் போய் அந்த சாணை பிடிச்சு கொடுக்கிறது, கத்திகளை தீட்டி கொடுக்கிறது, அந்த வேலையை செய்கிற ஒரு ஆள் பெட்டியில் கட்டி அழகான ஒரு தமிழ் அந்த ஒலி இதோட அவர் சென்று கொண்டிருக்கின்றார். அப்போ மக்கள் பார்ப்பாங்க, எங்களோட வீட்டு திருகளையும் ஒழுங்காக வேலை செய்கிறதே, எனவே அவரை அணுகி எங்கள் துருகலையையும் நாங்கள் சரி செய்து கொள்ளலாம் என்பது. எனவே இந்த தமிழின் அந்த இனிமை, எங்கு சென்றாலும் தமிழுக்கு உள்ள ஆர்வம் எங்களிடத்திலே வர வேண்டும். நாங்கள் பிழை செய்து விட்டால் பரவாயில்லை. என்னென்றால் நாங்கள் விடுகின்ற கவிதையிலே விடுகின்ற பிழைகளும் கூட கவிதைக்கு ஒரு இலக்கணம்தான். கவிதைக்கு பொய்யழகு என்று சொல்லிவிட்டார்கள் அல்லவா? எனவே நாங்கள் கவிதையிலே அதிகமாக பொய்களைத்தான் சொல்லுகின்றோம். எனவே அந்த பொய்களை செல்லுகின்ற பொழுதும் சில வேளை நாங்கள் தவறுகளை விட்டால் அதுவும் ஒரு இலக்கியமாக நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம் என்பதுதான் எனது தாழ்மையான கருத்து. எனவே எங்களுடைய இன்றைய ஒன்று கூடல் நிகழ்விலே கவி வாசிப்பதற்காக, கவிதை சொல்லுவதற்காக, இலக்கிய நயத்தோடு இனிமையான குரலிலே அழகான முறையிலே சொல்லி வைப்பதற்காக நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வகையிலே அண்மையிலே ஒரு புத்தக வெளியீடு இடம்பெற்றது. அடியேனையும் அழைத்திருந்தார்கள், நானும் அங்கு சென்றிருந்தேன். பிரமாண்டமான ஒரு கூட்டம், பெரிய இலக்கிய